மெத்தட் ஆஃப் எஸ்டிமேஷனில் மெனி டைப்ஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸில் 2 டைப் தான் தந்திருக்காங்க. மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன். ஏற்கனவே மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம மெத்தட் ஆஃப் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் பார்க்கலாம். Let x1, x2 up to xn be a random sample of size n from a population with density function f of x, theta. So, இது as usual ஒரு random sample எடுக்கிறோம். அதோட density function consider பண்ணியிருக்காங்க. Then the likelihood function of the sample value x1, x2 up to xn usually denoted by L is that joint density function given by L of f of x1, theta, f of x2, theta, etc. f of xn, theta. That is என்னன்னா நம்ம வந்து likelihood ஃபங்க்ஷனை வந்து Lன்னு டினோட் பண்ணுறாங்க வித் ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷனோட. ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் திஸ் ஒன். இது எல்லாமே வந்து ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நம்ம பை ஆஃப்னு போட்டு எழுதுகிறாங்க. பை ஆஃப் I is equal to 1 to n f of xi, theta. Here L is a function of single variable theta, the parameter. தீட்டாங்கிறது வந்து parameter, L வந்து functions of thetaவை தான் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு likelihood ஃபங்க்ஷனை வந்து Lன்னு டிஃபைன் பண்ணுறோம் வித் ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் பை ஆஃப் I is equal to 1 to n f of xi, theta. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The principle of maximum likelihood consists in finding an estimator which maximize L for variation in the parameter. ஸோ நம்மளுக்கு இந்த பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் லைக்லிஹுட் என்னென்னா, ஒரு எஸ்டிமேட்டர் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா இந்த எல்லை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் லைக்லிஹுட்ன்றாங்க. தட் இஸ் இந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷனோட கான்செப்டே இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். Thus, if there exists a function theta cap is equal to theta cap of x1, x2 up to xn of the sample values which maximize L for variations in theta, then theta cap is said to be an estimator of theta. Theta cap is usually called maximum likelihood estimator. என்னென்னா theta cap வந்து இந்த மாதிரி எழுதுகிறாங்க. theta cap is equal to x1, x2 up to xn of the sample values which maximize L for variations in theta. ஸோ இங்கே ப்ரீவியஸ் பாயிண்டில் பாருங்கள், வேரியேஷன்ஸ் இந்த பெராமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பெராமீட்டர்னால் நம்ம வந்து இங்கே xi, theta சொல்கிறோம்ல, இதில் வந்து theta தான் வந்து நம்ம பெராமீட்டர்னு எடுக்கிறோம். இந்த theta வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகணும். அதை தான் வந்து வேரியேஷன்ஸ் இந்த பெராமீட்டர். பெராமீட்டரில் மட்டும்தான் வேரியேஷன் காமிக்கணும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் தீட்டா கேப்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, எப்படி எல்லை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா, நம்ம அதை என்ன சொல்வோம்னா, அந்த ஃபங்க்ஷன் தீட்டா கேப்பை வந்து எஸ்டிமேட்டர் ஆஃப் தீட்டான்னு சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்கிறேன், எல்லுங்கிற ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு தீட்டா கேப்பை ஃபைன் பண்ணோம்னா அதுதான் வந்து எஸ்டிமேட்டர் ஆஃப் தீட்டா. ஆல்சோ அந்த தீட்டா கேப்பை வந்து யூஸ்வலாக மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட கண்டினியூ பாருங்கள். Thus, theta cap is the solution if any of dou L by dou theta is equal to 0 and dou squared L by dou theta squared is less than 0. ஸோ அப்படி மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டராக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சின்ஸ் L is a product of n functions, its differentiation will be easier with the help of logarithms. ஸோ L வந்து நம்ம இங்கே ப்ராடக்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே L வந்து நம்ம என்ன ப்ராடக்டில் தான் நோட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லாக் ஹெல்ப் பண்ணோம். லாகில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. Since L is a product of n functions இருக்குது, I is equal to 1 to n வரைக்கும் இருக்குது. ஸோ இட்ஸ் டிஃப்ரென்சியேஷன் வில் பி ஈஸியர் வித் த ஹெல்ப் ஆஃப் லாகரிதம்ஸ். லாகரிதமில் கன்சிடர் பண்ணோம்னா டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே டிஃப்ரென்சியேஷனை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. L is maximum when log L is maximum. Replacing L by log L in 1 we get, இங்கே வந்து Lக்கு பதிலாக log L replace பண்ண we get this one. This is called the likelihood equation.
ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம லைக்லிவுட் ஈக்குவேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் லைக்லிவுட் எஸ்டிமேஷனில் சம் அசம்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. The first and second order derivatives dou log L by dou theta and dou squared log L by dou theta squared exist and are continuous function of theta in the range R for almost all x. So இது ரெண்டுமே என்னது continuous function of theta, அதுதான் வந்து first point. Second one, the third order derivative dou cube log L by dou theta cube exists such that modulus dou cube log L by dou theta squared is less than m of x, where e of m of x is less than k, a positive quantity. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த தேர்ட் ஆர்டருமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அது எப்படி இருக்கும்னா லெஸ் தேன் எம் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எம் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எம் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் கேவாக இருக்கணும். கே வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கணுன்றாங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட், for every theta in R, E of minus dou squared log L by dou theta squared is equal to this one. That is I of theta is finite and non-zero. இது வந்து ஒரு நொட்டேஷன் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. E of minus dou squared log L by dou theta squared வந்து I of thetaன்னு நொட்டேஷனில் நம்ம டினோட் பண்ணுறோம். அது வந்து எப்படி இருக்கும்னா ஃபைனைட்டாகவும் இருக்கும், நான் ஜீரோவாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் ஃபைனைட் அண்ட் நான் ஜீரோ. ஸோ இந்த ஒரு கொஷின் வச்சு 4 கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்கலாம் எக்ஸாமில். ஃபைனைட்டாக இருக்கும், இல்லாட்டி நான் ஃபைனைட்டாக இன்ஃபைனைட்டாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுமே இம்பார்ட்டன்ட், அதெல்லாமே நோட் பண்ணி படிங்க. Fourth point, இதோட இந்த assumption complete ஆகுது. The range of integration is independent of theta. Suppose if the range of integration is dependent on theta, then f of x comma theta vanishes at the extremes depending on theta. என்ன சொல்கிறாங்கன்னா range of integration வந்து independent of thetaவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும், இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு x1 x2 அப் டு xn தான் பண்ணுறோம், theta பேஸ் பண்ணி பண்ணலை. ஸோ we say it is a independent of theta. சப்போஸ் அது வந்து டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா f of x comma theta வந்து வேனிஷாக இருக்கும். தட் இஸ் வேனிஷ்னா இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்டர் திஸ் எஸ்டிமேஷன் எம்எல்இனா நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர். Under the assumptions MLE possessing a number of independent properties. ஸோ நம்ம அந்த அசம்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டருக்கு ஒரு 7 ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு. ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஆர் கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்றாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு தியரம், கிராமர் ரியோ தியரம்னு இருக்குது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 நேம்டு தியரம் பார்க்க போகிறோம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் ஆர் கன்சிஸ்டன்ட்டுக்கு இந்த தியரம். தட் இஸ் கன்சிஸ்டன்ட்னா ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். தீட்டா என் கேப் டென்ஸ் டு தீட்டா இன் ப்ராபபிலிட்டி ஆஸ் என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இதுதான் வந்து கன்சிஸ்டன்ட்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதை இங்கே ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தியரம் பார்க்கலாம். வித் ப்ராபபிலிட்டி அப்ரோச்சிங் unity as n tends to infinity, the likelihood equation dou log L by dou theta is equal to 0 has a solution which converges in probability to the true value theta naught. That is என்ன சொல்கிறாங்க, probability approaching யூனிட்டியாக இருந்துச்சுன்னா as n tends to infinity, இந்த கண்டிஷன் தான் வந்து கன்சிஸ்டன்ட்க்கு. The likelihood equation has a solution which converges in probability to the true value தீட்டா நாட். இந்த ஈக்குவேஷன் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், கன்வர்ஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், த மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் எக்ஸிஸ்ட். இட் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் இன் த கிளாஸ் ஆஃப் சச் எஸ்டிமேட்டர். மற்ற எஸ்டிமேட்டரோட கன்சிடர் பண்ணுறப்ப இது வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட்,
maximum likelihood estimator has the invariance property. Invariance property ட்ரூவாக இருக்குது இதில் maximum likelihood estimator. invariantனா என்னது? theta cap is a maximum likelihood estimator for theta na, then f of theta cap will be a maximum likelihood estimator for f of theta வா இருக்கும். ஸோ அதுதான் வந்து invariant property. Fourth point, maximum likelihood estimator are not necessarily unbiased. So important, not அந்த மாதிரினா அந்த கான்ட்ரடிக்ஷனல் வேர்டிங் வந்து அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் எப்படி இருக்கும்னா அன்பயஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாட் நெசசர்லின்றாங்க. அன்பயஸ்னால் நம்மளுக்கு தெரியும் E of theta n cap is equal to theta, இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. Fifth point, a consistent solution of the likelihood equation is asymptotically normal distributed about the true value theta naught. Thus, theta cap is asymptotically n of theta naught comma 1 by I of theta naught has n tends to infinity. ஸோ இது வந்து என்னது? கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த லைக்லிஹுட் ஈக்குவேஷன். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா அசிம்டோட்டிக்கலி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் வித் த ட்ரூ வேல்யூ தீட்டா நாட், அதை பேஸ் பண்ணி இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், ஹாசர்-பேசர்ஸ் தியரம். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கிராமர்-ரியோஸ் தியரம்க்கு ஜஸ்ட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். தட் இஸ் அங்கே வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட்டை எடுத்துக்கிட்டு கன்சிஸ்டன்ட்னு சொல்லியிருப்போம். இங்கே கன்சிஸ்டன்ட்டுன்னு சொல்லிவிட்டு இட் இஸ் எ லைக்லிஹுட், மேக்ஸிமம் லைக்லிஹுட்னு அப்படியே உல்டாவாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, எனி கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த likelihood equation provide a maximum of the likelihood with probability tends to unity as the sample size n tends to infinity. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட்டும் கம்பேர் பண்ணி படிங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ராபபிலிட்டி அப்ரோச்சிங் யூனிட்டி ஆஸ் n tends to infinity போட்டிருப்போம். இங்கே வந்து அது வந்து ஃபைனல் லைனில் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க? எனி கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த லைக்லிஹுட் ஈக்குவேஷன் ப்ரொவைட்ஸ் ஏ மேக்ஸிமம் ஆஃப் லைக்லிஹுட். எல்லா சொல்யூஷனுமே வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து மேக்ஸிமம் லைக்லிஹுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா ப்ராபபிலிட்டி டென்ஸ் டு யூனிட்டியாக இருக்கும். எப்போனா சாம்பிள் சைஸ் என்னாகும்? n tends to இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப. இதுதான் வந்து ஹாசர்-பேசர்ஸ் தியரம். செவன்த் பாயிண்ட், if a sufficient estimator exists, it is a function of the maximum likelihood estimator. ஸோ sufficient estimator exist ஆச்சுன்னா அது கண்டிப்பாக மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ரிமார்க்னால் இது வந்து ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கோங்க. வேரியன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் இஸ் கிவன் பை வேரியன்ஸ் ஆஃப் தீட்டா கேப். தீட்டா கேப் தான் வந்து நம்ம மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர்னு டினோட் பண்ணிகிட்ருக்கோம். அதோட வேரியன்ஸ் என்னென்னா 1 by I of theta. I of thetaவோட வேல்யூ ப்ரீவியஸில் பார்த்ததே தான். ஸோ இதோட ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே போட்டிருக்காங்க. ஹோல் ஸ்கொயர்டு நம்ம போட்டாலுமே வந்து இண்டிவிஜுவலாக உள்ளே போட்டதுக்கு ஈக்குவல், மைனஸ் ஆஃப் உள்ளே போட்டதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டரில் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக தான் தந்திருக்கேன் பாருங்கள். இது நார்மல் பாப்புலேஷனில் ஒன்றும், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு சம், 3 சம் இங்கே போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறது. ஃபார் ரேண்டம் சாம்பிளிங் ஃப்ரம் எ நார்மல் பாப்புலேஷன் n of mu comma sigma square, then maximum likelihood estimator for mu is x bar. That is நம்ம எப்படி நோட்டேஷனில் சொல்லுவோம்னா mu cap is equal to x bar when sigma squared is known. sigma squared தெரிஞ்சிச்சுன்னா மியூவோட மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் வந்து எக்ஸ் பார்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிக்மா ஸ்கொயர்டோட மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் வந்து 1 by n சிக்மா xi minus mu whole squared when mu is known. மியூவோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா சிக்மா ஸ்கொயர்டோட மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் this function. Third point, the likelihood equation for simultaneous estimation of mu and sigma squared are mu cap is equal to x bar and sigma cap squared is equal to s squared. ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டு வேல்யூமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா, ரெண்டோட வேல்யூமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மியூவோட
மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் எக்ஸ் பாரும், சிக்மா ஸ்கொயரோட மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேட்டர் எஸ் ஸ்கொயர்னு சொல்லும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ் பார் அண்ட் எஸ் ஸ்கொயர்லாம் வந்து சாம்பிளோட பெராமீட்டர்ஸ். அந்த மியூ சிக்மாலாம் வந்து பாப்புலேஷனோட பெராமீட்டர். அதெல்லாம் நடுவில் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. செகண்டு, ஃபார் ரேண்டம் சாம்பிளிங் from a Poisson distribution with parameter lambda, the maximum likelihood for lambda is the sample mean x bar. Also x bar is sufficient for estimating lambda. So Poisson distribution க்கு வந்து lambda population mean ஓட maximum likelihood estimator வந்து sample mean ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு Poisson distribution, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிட்டு தான் நம்ம வந்து இந்த டாபிக் எல்லாமே வரணும். நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் மாதிரி அதோட பேசிக் கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு தடவை அதையும் நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பைனாமியல், பாய்சான், நார்மல் அது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்காக தெரியணும். அதோட பேசிக் கான்செப்ட் தான் பிஜிடிஆர்பியில் சிலபஸாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் வாங்க. ஃபார் த பைனாமியல் பாப்புலேஷன் with the density function f of x comma p is equal to ncx p power x q power n minus x is equal to 1 to up to n, the maximum likelihood estimator for p is x by n. That is p cap is equal to x by n. You know that in the cap போட்டவே it is maximum likelihood estimator denote பண்ணுது. Next, variance of p cap is equal to pq by n. So இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராமர் ரியோ இன்இக்வாலிட்டி. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்தது வந்து கிராமர் ரியோ தியரம் பார்த்தோம். இப்போ இன்இக்வாலிட்டி பார்க்குறோம். இதை வந்து ரியோ கிராமர் இன்இக்வாலிட்டியும் மாற்றி கூட சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். இஃப் டி இஸ் அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் எ பெராமீட்டர் தீட்டா, சே psi of theta, then v of t is less than or equal to psi dash of theta squared by e of dou log L by dou theta whole square, which is equal to, that is in the term mattum, this term is equal to dou psi by dou theta whole squared by I of theta. நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். டேஷ்னா with respect to differentiation தெரியும். இதை வந்து நம்ம ஏற்கனவே நோட்டேஷனில் பண்ணியிருக்கோம். I of theta அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. where I of theta is the information of theta supplied by the sample. ஸோ நம்ம இதில் என்னென்ன நோட் பண்ணோம்னா, இந்த இன்இக்வாலிட்டியில் நம்ம எடுத்திருக்கிறது அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர். ஆல்சோ இந்த சைன் எந்த சைடு வந்து கிரேட்டர் தேனாக இருக்குன்னு அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரியோ பிளாக்வெல் தியரம். Let x and y be random variables such that E of y is equal to mu and variance of y is equal to sigma squared y greater than 0. Let E of y such that x is equal to 0. இது வந்து ஒரு conditional distribution. அதை வந்து மென்ஷன் பண்ணுது. is equal to phi of x, then E of phi of x is equal to mu and variance of phi of x is less than or equal to variance of y, that is sigma squared of phi of x is less than or equal to sigma squared phi. Note, maximum likelihood estimators are always consistent estimator but need not be unbiased. So it is also a important point. Maximum likelihood estimator எப்படி இருக்கும்னா always consistent-ஆக இருக்கும், ஆனால் unbiased-ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.